ராமானுஜதயா பாத்ரம் ஞானவைராக்யபூஷணம் ஸ்ரீமத் வெங்கடநாதார்யம் வந்தே வேதாந்ததேசிகம் லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுனமध्यமாம் अस्मदाचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्म व्यामोहतस्थतितराणि ऋणायमे अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये बोधं सरस्य महदाव्यपत्तनाद श्रीभक्तिसारकुलशेखर गोविराम् भक्ताङ्गिरेणुकरकालयतीन्द्रमुष्णाम् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् नाम संकीर्तनं यस्य सर्वपापप्रणाशनम् वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम् वंदे नंदाद्भुताश्वर्यम् श्री चैतन्य महाप्रभुम् नीचोपि यत्प्रदासात् लभते भक्तिशास्त्र प्रवर्तकः। राधे कृष्ण। भगवान அத்தியாச்சரியமான கருணையை இந்த ஜீவர்களிடத்துல ஒவ்வொரு நிமிஷமும் விசேஷமா காண்பித்துக் கொண்டுதான் இருக்கின்றார். அவனுடைய கருணாமயமான அந்த பிரேமையினால்தான் இந்த ஜீவர்களுடைய பாபமானது நாசமாகின்றது. ஏன்னா பல கோடி ஜென்மாவுடைய பாவங்கள் இந்த ஜீவனோட கலந்து கிடக்கிறது. அத்தை இன்று அங்கே கிடக்கும்னு நம்மாழ்வார் சொல்லும்படியாக பாவம் பாவம் பாவம்னு சொல்லி பாவத்திலேயே இந்த ஜீவன் பிரவர்த்திக்கும். பாவத்தை தவிர வேறு சிந்தனை இந்த ஜீவனுக்கு வரமாக இப்படி பாபசாகரமே கதின்னு கிடக்கிற இந்த ஜீவனுக்கு ஆனந்தம் பரமானந்தம்ன்ற ஒண்ணு லபிக்குமா? நிச்சயமா லபிக்காது. இந்த ஆனந்தம் பரமானந்தம் லபிக்கணும் அப்படின்னு சொன்னா முதல்ல இந்த ஜீவர்களிடத்தில் இருக்கிற பாபமானது நாசமாகும். பல்வேறு விதமான பாவங்கள் மலிஞ்சு கிடக்கிறது. இந்த பாவங்கள் நாசமாகணும் அப்படின்னு சொன்னா முதல்ல இந்த ஜீவனுக்கு இதெல்லாம் பாபம்னு தெரியணும். இதெல்லாம் பாபம்னு தெரியலன்னு சொன்னா அதுல இருந்து வெளில வரக்கூடிய எண்ணமே வராது. இதனாலதான் துன்பம் உண்டாகின்றதுன்ற அந்த புத்தியும் இல்லாமல். அப்ப என்ன ஆகும்னா ஏற்கனவே பாவம் இருக்கு, திரும்ப 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 பாவத்தை பிரவர்த்திக்கும் பொழுது இன்னும் பாவம் அதிகமாகும். அதனால இது பாவம், இது புண்ணியம், இது நல்லது, இது கெட்டது, இது சரி, இது தவறு அப்படின்னு சொல்லி இந்த ஜீவனுடைய புத்தியில இது ஏறும். சரியா சொல்லணும்னா ஒரு குழந்தை பிறந்துடுச்சு. இந்த குழந்தை கொஞ்சம் கொஞ்சமா வளர்றது. எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்ற ஒரு புத்தி அதுக்கு இல்லை. அது அப்பாவோ அம்மாவோ ஆத்துல இருக்க பெரியவர்களோ சொல்லி கொடுக்குமோ இதெல்லாம் பண்ணணும் குழந்தை, இதெல்லாம் பண்ணப்படாது அப்படின்னு சொன்ன உடனேயே நாளாக 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 பழகிறது. ஒரே நாள்ல பழகிடுறதில்லை. இந்த இடத்துல இப்படி பண்ணப்படாது, இந்த இடத்துல ஆய் போகப்படாது அப்படின்னா முதல்ல அது கேட்டுக்கும். ஒரு தடவை பண்ணாம இருக்கும். திரும்பி என்ன பண்ணும்? இந்த தோஷத்தினால அந்த பிரபாவத்தினால திரும்ப என்ன பண்றது? அதே இடத்துல திரும்பியும் பண்றது. திரும்ப 2 தடவை 3 தடவை 4 தடவை. ஒரு ஸ்திதிக்கு அப்புறம் அதற்கு பழக்கமாகும். ஒரு ஸ்திதிக்கு அப்புறம் அதற்கே வெக்கம் வந்துடுறது. இதெல்லாம் போகப்படாது அப்படின்னு சொல்லி அதற்கு வெக்கம் வருது இல்லையா?
அந்த மாதிரி இந்த ஜீவனுக்கு எடுத்தவொடனே இது பாவம் அப்படின்னு சொன்னா பயப்படும், கொஞ்சம் பண்ண வேண்டாம்னு தோணும், ஒரு தடவை கேட்கும் மனசாகா அப்படின்னு தோணும். ஆனா திரும்ப என்ன பண்ணும், அதே பாவத்தை பழக்க தோஷத்தினால பண்ணி திரும்ப சொல்லி 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 இந்த ஜீவனை இந்த தோஷத்திலிருந்து வெளில கொண்டு வந்து இந்த பாவம் பண்றதுக்கே அது வெட்டப்படும்படியான ஒரு புத்தியை அதுக்கு கொடுக்கணும். அதற்காகத்தான் சத்குரு அவசியம். அந்த சத்குரு மட்டும்தான் இந்த ஜீவனை பாபதசையிலிருந்து மீட்டு நல்வழிப்படுத்த முடியும். ஏன் மற்றவர்களால பண்ண முடியாதா அப்படின்னா, நிறைய விஷயங்கள்ல பார்த்தோம்னா உலகாயுதமான விஷயங்கள்ல நமக்கு எதெல்லாம் பாவம்னு பழக்கமா இருக்கோ அதை பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம அப்பா அம்மா சொல்லி தருவோம். மற்றபடி விஷயங்கள்ல இது பாவம் இது புண்ணியம்னு எண்ணும்படியான ஒரு சிந்தனா சக்தி அவரவர்களுக்கே கிடையாது. ஏன்னா இப்படியே பழக்கமாயிடும். ஒவ்வொரு காலமா இப்படியே இதெல்லாம் பாவம், பொய் சொல்லப்படாது, திருடப்படாது, இந்த மாதிரி சாதாரணமா இதெல்லாம் தான் பாவங்கள்ன்ற ஒரு அபிமானத்தில். இதை தாண்டி பகவானை அனுபவிக்காததே பாவம்ன்ற ஒரு எண்ணம் நமக்கு வரமாட்டேங்கிறது. நம்ம நினைச்சுட்டு இருக்கோம் பகவான் அனுபவிக்கிறது பெரிய விஷயம். சரியா சொல்லணும்னா பகவானை அனுபவிக்காதது பெரிய பாவம் தான். ஏன்னா இந்த சரீரம் எதற்காக, இந்த கண் எதற்கு, கை எதுக்கு, அற்புதமான இந்த சப்தம் எதுக்கு, கால்கள் எதற்கு, அவ்வளவு அழகா பாஷை எதுக்கு, இத்தனையும் எதுக்குன்னா பிரபு அனுபவிக்கிறதுக்கு தான். சும்மா ஏதோ நினைச்சபடி பேசிட்டு இருக்கிறதுக்கு ஒரு பாஷை அவசியமே கிடையாது. அடுத்த வாழை திட்டத்துக்கும் அடுத்த வாழை கஷ்டப்படுத்துறதுக்கும் நமக்கு தோணும்படியெல்லாம் பேசுறதுக்கு ஒரு பாஷையே அவசியம் கிடையாது. பாஷையுடைய பிரயோஜனம் என்ன, பகவான நல்ல ஸ்தோத்திரம் பண்றது. என்ன பாஷையாவான இருக்கு, எந்த பாஷையா இருந்தாலும் பாஷையுடைய பிரயோஜனம், சப்தத்துடைய பிரயோஜனம். பகவான நல்ல ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது இந்த சப்தம் பகவானுக்கு எத்தனை ஆனந்தம் கொடுக்கின்றதோ அதே ஆனந்தத்தை நமக்கும் கொடுக்கும். இதுதான் ஆச்சரியம். இந்த பாஷையுடைய பலம் என்னன்னா, இந்த பாஷையினால உத்தமமான ஸ்தோத்திரங்கள் சொல்லும் பொழுது, பிரபுவுடைய நாம சங்கீர்த்தம் சொல்லும் பொழுது கேட்கிற அவனுக்கும் ஆனந்தம், சொல்ற நமக்கும் ஆனந்தம். இதுதான் இந்த பாஷையுடைய பலம். இத்தனையும் எல்லாம் எதற்குன்னா எம்பெருமான அனுபவிப்பதற்காகத்தான். ஆனா என்ன ஆகிறதுன்னு பார்த்தோம்னா, லோகாயுதமான ஜனங்களை பழகி 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 பல கோடி ஜென்மாவுடைய இந்த பிராரப்த கர்மாவனால இவையெல்லாம் மட்டும்தான் பாவம்ன்ற ஒரு அபிப்பிராயம். பகவான் அனுபவிக்காம நேரம் வீணாகிறதே இது பெரிய பாவம் அப்படின்ற ஒரு எண்ணம் அவளுக்கும் தோன்றதில்லை. அந்த பெரியவாளுக்கு தோன்றாத காரணத்தினால அவ குழந்தைகளுக்கும் சொல்ல முடியாது. ஆனா இதை மீறி இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஒரு ஆச்சாரியம் அவசியம். பகவானை அனுபவிக்க என்ன காரியம் பண்ணாலும், என்ன ஜாதியில பிறந்தாலும், என்ன மதத்துல இருந்தாலும், சரீரம் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், ரோகத்தோட இருந்தாலும் ஆரோக்கியத்தோட இருந்தாலும், தனவானாக இருந்தாலும் தரித்திரனாக இருந்தாலும், பெரிய ஞானியா இருந்தாலும் அஜ்ஞானியா இருந்தாலும் பக்தி பண்ணணும், பகவான் அனுபவிக்கணும். இதுதான் ஜன்மாவுடைய சாரம். வேற ஒன்றும் சாரம் இல்லை. நீங்க எத்தனை ஜென்மா எடுத்தாலும் சாப்பிடதான் போது, எத்தனை ஜென்மா எடுத்தாலும் தூங்க போகணும். சிங்கமா இருந்தாலும் தூக்கம் உண்டு, எலியா இருந்தாலும் பசி உண்டு, யானையா இருந்தாலும் காம உணர்ச்சி உண்டு. இல்லைன்னு மாற்றம் கிடையாது. இந்த இடத்துல போனாலும் தொடர்ந்து இருந்துட்டேதான் இருக்க போறோம். ஆனா பக்தி, இந்த பக்தின்ற ஒரு விஷயம் பாரத பூமியில சனாதனமான ஹிந்து தர்மத்துல மனுஷ ஜென்மா வாய்க்க பெறும் பொழுதுதான் பரிபூரணமா கிடைக்க. மற்ற சந்தர்ப்பங்கள்ல அதை கிடைச்சாலும் அதனால ஒரு பிரயோஜனம் இல்லை. காடு முழுக்க நிறைய புல் இருக்கு, மான்தானே மேய முடியும், புலி போய் மேய முடியுமா? நிறைய புல் இருந்தாலும் ஆஹா புல் இருக்கு அப்படின்னு பசிக்கிறதுக்காக புலி மேய முடியுமா? அதனால அந்த புல் இருந்தாலும் இந்த புலிக்கு ஒரு பிரயோஜனம். இந்த மாதிரி எதெல்லாம் இருந்தாலும் கூட இந்த ஆத்மாவுடைய தேவை பகவான். இந்த பகவானை அனுபவிக்கணும். க்ஷணத்துக்கு க்ஷணம் பகவான் இருக்கான், என் கூட இருக்கான், அவனை நான் பார்க்கிறேன், அவனோட நான் பேசிட்டு இருக்கேன், அவன் என்னோட விளையாடுறான், எனக்கு வேற தெரியாதுன்னு சொல்லி இந்த எம்பெருமான சுத்தியே வாழ்க்கை. இதுதான் வாழ்க்கையுடைய அவசியம். எப்படி ஒரு கோவில் போனோம்னா பிரதட்சணை வரணும் இல்லையா? பிரதட்சணை விதவிதமான தாற்பயங்கள் சொல்லலாம். இந்த வாழ்க்கையும் இப்படி சுத்திட்டு தான் இருக்கும். ஆனா எம்பெருமான்ற ஒருத்தரை சுத்தும் பொழுது இந்த வாழ்க்கை பிரயோஜனமுடையதாக எப்படி சுத்திட்டு தான் இருக்க போறோம். பிறந்ததுல இருந்து கடைசி காலம் வரைக்கும் எங்கேயோ பிறக்கிறோம், எங்கேயோ வளர்றோம், எங்கேயோ வேலைக்கு போகணும், எங்கேயோ ஒரு இடத்துல செட்டில் ஆகிறோம், திரும்பி அங்கேருந்து குழந்தைகள் வேற இடத்துக்கு போனா அங்கேருந்து வேற இடம், இப்படி போயிட்டு இருக்கோம் இல்லையா? ஆக மொத்தத்துல வாழ்க்கை இப்படி சோண்டு அடிச்சுட்டு தான் இருக்கும். ஆனா இப்படி சுத்துறத பிரதட்சணமா பகவான சுத்தி சுத்தி வந்தோம்னா சுத்தமா இருக்கு இல்லையா?
நித்தியம் எல்லா இடத்தையும் சுத்துறோம். பெருக்கிறதோ ஒரு இடமா, காய் வாங்குறதுக்கு ஒரு இடம், வஸ்திரம் வாங்குறதுக்கு ஒரு இடம், துணி அயன் பண்ண கொடுக்குற இடம், பார்த்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்துக்காக சுத்தின்னு இருக்கோம். ஆனா இதுல ஒரு சாந்தி கிடைக்கிறதா? நிச்சயமா பல சுத்தின்னு தானே இருக்கும். இப்படி அங்க போறோம் இங்க போறோம் அப்படின்னு. ஆனா அதே ஒரு கோவிலுக்குள்ள போய் மூர்த்தின்ற ஒண்ணை வச்சு அந்த மூர்த்திய பிராதான்யமா வச்சு அதை சுத்தும் பொழுது ஒரு தடவை சுத்தினோம், 2 தடவை 3 தடவை, ஒரு 40 தடவை அவ சங்கல்பத்தின்படி அவ ஆசைப்படி சுத்தினோன்னு மனசுக்கு ஒரு சாந்தி. நான் பகவானை சுத்தினேன், ஒரு புண்ணியமான காரியம் பண்ணிட்டேன், இன்னைக்கு என் பொறுப்பு, என் வாழ்க்கை நன்னா இருக்கும், நான் சுகமா இருப்பேன்னு ஒரு சுகம் கிடைக்கிறது. அந்த பகவான்ற ஒருத்தனை ஆதாரம். ஒரு சக்கரத்துல நடுவில் அச்சாணி வச்சுட்டு சுத்துவோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த பகவான்ற ஒருத்தனை ஆதாரமா வச்சுக்கணும் வாழ்க்கை. அவன் ஒருத்தனை வச்சுண்டு மத்த எல்லாம் கோவில் எல்லாரும் சுத்துறான். நாமும் கூட சுத்துறோம். நம்ம மட்டும் தனியாக சுத்துறோம். சில சந்தர்ப்பங்கள் நம்ம தனியாக சுத்துறோம். சில சந்தர்ப்பங்கள் ஒரு 10 பேர் வரான், சில சந்தர்ப்பம் 100 பேர் இருக்கா, சில சந்தர்ப்பம் 5 பேர் இருக்கா. சில பேர் வேகமா சுத்துறான், சில பேர் நிறுத்தி நிதானமா சுத்துறான், சில பேர் பேசிட்டு சுத்துறான், சில பேர் பேசாம சுத்துறான், சில பேர் ஸ்லோகங்கள் சொல்லிட்டு சுத்துறான், சில பேர் ஸ்லோகங்கள் சொல்லாம நாம சங்கீதம் சொல்லிட்டு சுத்துறான். இந்த மாதிரி வாழ்க்கை பிரயாணத்திலையும் பார்த்தோம்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா இருக்கு. எல்லாரும் ஒரே விதமா இல்லை. ஆனா இத்தனை விதமா இருந்தாலும் நம்ம அவர்கள் கூட சேர்ந்து அவர்களும் சுத்தின்னு இருக்கா, நாமும் சுத்தம். எவ்வளவு ஆனந்தம் கிடைக்கிறது. இத்தனையும் பார்க்கணும். ஆனா மனசுல என்ன, பகவான சுத்திரம், இவ்வளவுதான். பகவான பிரதட்சணம் பண்றோம், கோவில் இருக்கோன்ற போது எத்தனை ஒரு ஆனந்தம். இதேதான் வாழ்க்கையும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனுஷர்கள், புதுவிதமான அனுபவங்கள், புதுவிதமான கூட்டம். ஒரு நாள் கூட்டமே இல்லை, ஒரு நாள் தனியா இருக்கும், ஒரு நாள் நிறைய பேர் வந்து சேர்றோம். ஆனா இப்படியே தான் வாழ்க்கை. ஆனா என்ன பண்ணாலும் இந்த எம்பெருமான ஆதாரமா வச்சு சுத்திக்கலன்னா இதுதான் ரகசியம். வாழ்க்கையின் ரகசியம் இந்த பகவான ஆதாரமா வச்சு சுத்தி இருக்கான். இதை சொல்லிக் கொடுக்கறதுக்காகத்தான் இந்த பாரத பூமியில ஆச்சாரிய புருஷர்கள் அவதாரம் பண்ணிண்டே இருக்க. ஏன்னா நித்தியம் கோவிலுக்கு போய் ஒவ்வொரு காரியத்தையும் பண்ண முடியும். நித்தியம் எல்லா நேரமும் கோவில் இருக்க முடியாதுதான். நித்தியம் எல்லா நேரம் கோவில் இருக்க முடியாது. ஆனா எல்லா நேரமும் ஏதாவது ஒரு காரியம் பண்ண வேண்டியிருக்க. அந்தந்த காரியங்களை அந்தந்த நடைய இது பகவான்ற ஒருவனை ஆதாரமா வச்சு பண்ணும்போது நிஜமாவே சுத்தம். நந்தகோபுரம் யசோதி எங்க போய் சுத்தினா? கோகுலத்துக்குள்ளேயே தான் சுத்திட்டு இருந்தா. சரியா சொல்லலாம், மாட்டு கொட்டைக்கும் ஆத்துக்குள்ளேயும் நடந்து 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 போயிட்டு வந்துட்டு இருந்தான். தயிர் பானை கொண்டு வைக்கிறது, நெய் எடுத்துட்டு போய் வைக்கிறது, வெண்ணெய் காய்ச்சலே தான். ஆனாலும் ஹிருதயத்துக்குள்ள எம்பெருமான்ற ஒருவன் அந்த கிச்சாவில் அவர் இறுக்கி பிடிச்சுன்ற ஒரு காரணத்தினால ஒரு ராத்திரியில ஓடி வந்துட்டானா இல்லையா பகவான்? ஆசைப்படுறான்னு சொல்லி வசுதேவர் தேவக்கு 3 ஜென்மாவா தபசு பண்ணி பிரபோன்னு சொல்லி அவ்வளவு தூரம் பரிசிரமப்பட்டு கம்பனிடத்துல படாத பாடுபாட்டு பெற்ற பிறகு கூட ஒரு முகூர்த்த கூட இல்லாம கிளம்பி போயிட்டானே என்கிறான். ஏன்னு கேட்டா இந்த பகவானுக்கு அவ்வளவு ஒரு பிரீத்தியாம் இந்த கோபர்கள். அந்த மாதிரி இந்த பகவான் நம்ம நோக்கி வரணும். அதற்கு நம்ம அவனையே சுத்தி சரியா சொல்லணும். இந்த மாடெல்லாம் புல்லு மேய விடுவான், ஒரு முளை அடிச்சு விட்டுடுவான், அதுலேருந்து ஒரு கயிறு கட்டும், இந்த கயிறை கட்டி விட்டுடுவான். இந்த மாடு என்ன அப்படியே அந்த புல்லை வேஞ்சுட்டே அலையும், வேற எங்கேயும் போகாது. அதுக்கு தேவையான ஆகாரம் அது நல்லா எந்த இடத்துல புல்லு இருக்கும் அந்த இடத்துல ஒரு முளை அடிச்சு அடிச்சு விட்டோம், அது பாட்டு சுத்திட்டே இருக்கும். முதல்ல நம்மளுடைய வெள்ளை சுத்திலே வர சுத்தி சாப்பிட்டுட்டே வர வர அதுக்கு தெரியாமலே அந்த கயிறு சின்னதாய் 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 கடைசியில எங்க முளை அடிச்சிருக்கோ அந்த இடத்த வந்து நின்றுடும். அதான தாத்பரியம், அங்கதானே போய் சேரணும். அப்படியே அவனோட ஒரு கயிறு, ஒரு சம்பந்தம் ஜென்மாவில் அவனோட ஒரு கயிறை கட்டி அவனை முளைய அடிச்சுட்டு நம்ம பாடு சுத்தின்னு இருந்தோம்னா தானாகவே பகவானிடத்துல நமக்கு தெரியாமலேயே போய் சேர்ந்து, நமக்கு தெரியாமலேயே கொஞ்சம் கொஞ்சமா வட்டம் குறுக 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 பகவான்ற ஒரு இடத்துல சேர்ந்துடும். பகவான்ற ஒரு இடத்துல சேரணும். அது எத்தனை வயசா இருந்தாலும் அவனோட அந்த சேருகின்ற காலம்தான் நிஜமாவே நம்முடைய புது ஜென்மம். அவனோட சேரணும். தாயாருடைய கர்ப்பத்திலேருந்து பிறந்தாலும் வளர்ந்தாலும் படிச்சாலும் தனம் சம்பாதிச்சாலும் மனுஷர்களை சம்பாதிச்சாலும் சாந்தி பக்தியை சம்பாதிச்சாதான். பக்தி ஒண்ணுதான் சாஸ்வதமான சாந்தி. ஏன்னா எப்படியும் ஒரு காலத்துல வயசாகும், ஒரு கல்யாணம் பண்ணிப்போம், குழந்தை குட்டிகளை பத்திக்கும், அப்படி ஒரு சம்பாத்தியம் நடக்கும். ஏதோ சரீர யாத்திரை, எங்கேயோ வாழைப்போம், ஏதோ தனம் சம்பாதிக்கும், பிடிச்ச சம்பாதிக்கும், ஆமத்து எப்படி நடந்துட்டுதான் இருக்கு. ஆனா பக்தின்ற ஒரு சம்பாத்தியம் குரு சொல்லி கொடுத்தாத்தான் வரும். அப்படி பல கோடி ஆச்சாரியர்கள் இந்த பாரத பூமியில தினம் 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 தங்களுடைய கர்மாக்களை பண்ணிண்டே இருக்க. அதுதான் ஆச்சரியம். சந்தர்ப்பத்துல நமக்கே கவனிச்சு பார்த்தோம்னா சில நல்ல அத்தியாச்சரியமான பக்தி இருக்கும்.
சில சந்தர்ப்பங்கள்ல பக்தி இருக்கான்னு தேட வேண்டியது. சில சந்தர்ப்பங்கள்ல பக்தி வரா மாதிரி தோணும். இப்படி மாறி 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 சவுண்ட் அடிச்சுட்டு திடீர்னு பார்த்த பக்தி நன்னா வரும். ஏன்னு கேட்டா சில சந்தர்ப்பம் அகம்பாவத்தினாலையும் பிராரப்த கர்மாவினாலையும் மமக்காரத்தினாலையும் ஆசையினாலையும் பகவான் ஒருவனை வச்சு விலகி வெகு தூரம் போயிடும். ஆனா ஏதோ ஒரு மூலையில நிறைய ஆச்சார் ஒவ்வொரு மூலையில ஒவ்வொரு ஆசிரியர் யாரோ ஒருத்தர் பிரயத்தனம் பண்ணிட்டே இருக்கா இல்லையா, அந்த பிரயத்தனம், அந்த நாம சங்கீர்த்தம், அவளுடைய தவம், இது திரும்ப 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 நமக்கே தெரியாம அவளுடைய அந்த தபசம் இந்தியாவை உட்கார்ந்து இருக்கட்டும், அதாவது கங்கை கடல இருக்கட்டும், இல்லாட்டி யமுனா ஆத்தங்கள்ல இருக்கட்டும், ஒண்ணு வங்காளத்துல இருக்கட்டும், இல்லாட்டி கன்னியாகுமரியில இருக்கட்டும், ஏன்னா குஜராத் இருக்கட்டும், இல்லாட்டி காஷ்மீரத்துல இருக்கட்டும், எந்த இடத்துல இருந்தாலும் இந்த பாரத பூமியில இருக்கா இல்லையா அவளுடைய திருவடி ஸ்பர்சம் இந்த பூமிக்கு இருக்கு. அந்த பூமியில நம்ம நடமாடுற ஒரு காரணத்தினாலே, அவ மேல வீசுற காத்து நம்ம மேல படுறதுனாலே, அவ சாப்பிடுற ஜலம் ஆதாரமா இந்த பூமியில இருக்கிறதுனாலே, அந்த ஒரு காரணத்தை கொண்டுதான் இங்க சுத்தி 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 பக்தி இழந்தாலும் திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்கலாம். இதுதான் நம்முடைய பாரத தேசத்துடைய பெரிய பலம். அதனாலதான் அத்தனை பெரியவாள் இந்த பாரத தேசத்தை கொண்டாடுறா அப்படின்னு சொன்னான்னா, இந்த பக்தி பிரவாகம் அப்படியே வேறு மாதிரி விட்டு உலகம் அந்த பாரதம் முழுக்க அப்படி நிறைஞ்சு கிடக்கிற அப்படி ஒரு பிரேம விருட்சம் இந்த பாரத பூமியில நிரந்தரமா இருந்துட்டே இருக்கு, கிருப பண்ணின்றே இருக்கு. ஒரு நாளும் சந்தேகமே வேண்டாம். இப்படி எத்தனையோ ஆச்சார்கள் வந்தாலும் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும் வசுதேவ சுதம் தேவம் தம் சாணூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். கிருஷ்ணன் ஜெகத்குருவாச்சு, ஜெகதாச்சாரியனாச்சு. இந்த எம்பெருமான் அவ்வளவு அழகா தானே ஸ்வயம் பகவான அவதாரம் பண்ணி எல்லாம் இந்த ஜனங்கள் எல்லாம் விதவிதமா திருத்து பார்த்தான். நிறைய பேர் திரும்பினான். ஆனாலும் அவன் எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு பெரிய கூட்டம் வரலையாம். அப்போதுதான் ஒவ்வொரு புண்ணிய புருஷர்களையா இந்த பாரத தேசத்துல பிறப்பிக்க வச்சான். அவர்கள் எல்லாம் ரொம்ப சுலபமாக அத்தியுதமாக ஆனந்தமாக அதிவிசேஷமாக எல்லாரும் கூட்டம் கூட்டமா சேர்க்க ஆரம்பிச்சுட்டான். சந்தர்ப்பத்துல ராமானுஜரிடத்துல பகவானே கேட்கிறேன், சுவாமி ராமானுஜரிடத்துல, நான் எத்தனையோ அவதாரங்கள் எடுத்து பார்த்தேன்டாப்பா, கூட்டம் சேர்க்க முடியல, நீ எப்படிடா கூட்டம் சேர்த்தேன்னு சார். உடனே ராமானுஜர் சிரிச்சுட்டே சொன்னார், நீ என்ன சொன்ன கீதையில, மாமேகம் சரணம் விரஜன்னு சொன்ன, என் ஒருவனை மட்டுமே சரணடைன்னு சொன்னேன். ஜனங்களுக்கு அது பிடிக்காது. நீயே தற்பெருமை பேசி நான் காலில் விழு சொன்னாலும் ஒத்துக்க மாட்டேன். நீ என்னடா சொல்ற, அவன் காலில் விழுன்னு உன் காலை நான் காட்டி, அதனால வந்து வேற என் காலில் விழு என்ன கூப்பிடல, நீ என் காலில் விழுடான்னு சொன்னியோன்னு. அதனால இந்த ஏன்னா ஜனங்கள் ஸ்வயம் அகம்பாவத்தில் இருக்கான். எல்லாருக்குமே சுவாபிமானம், தான் பெரியவன் தான் பெரியவன் ஒரு அகம்பாவம் இருக்கு, தன்னுடையதுன்னு ஒரு மமக்காரம் இருக்கு. அதனால என்ன ஆகுறதுன்னா, அவன் சாட்சாத் பகவானாகவே இருந்தாலும் கூட அவன் நம்ம ஹிதத்துக்காக சர்வதர்மான் பரித்தியஜ்ய மாமேகம் சரணம் ரஜ அகம் துவா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மாசிதகன், எல்லா தர்மத்தையும் ஒத்துடுறா, என் ஒருத்தரை மட்டும் பிடிச்சுக்கோடா, என் ஒருவனை மட்டும் சரணடைடா, உன்னை எல்லா பாவத்தையும் நான் விடுவிக்கிறேன்டா வருந்தாதேன்னு சொல்லும் போது ரொம்ப பெரிய அகம்பாவியா இருக்கும். என்ன என் காலில் வந்து விழுன்னு சொல்றாரு, அப்படி என்ன சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு? அவனுக்கு பலம் இருந்தா நானே வந்து விழமாட்டேன்னா ஒரு சந்தேகம் வந்துடுறான். அதனால கிருஷ்ண பக்தி பண்ணலாமா வேணும் யோசனை கோட்டை வச்சுடுறா. ஆனா நான் இவன் திருவடி எப்படி, நான் ஒருவனை தவிர வேற யாரும் கத்தி இல்லைன்னா சொல்ற முயற்சி பண்ணி பார்க்கலாம். ஒருத்தர் கூப்பிட்டு அந்த இடத்துக்கு கோவிலுக்கு பூஜை பண்ணுனா சரியா போடும் அப்படின்னு சொன்னா ஒத்துப்பா, ஒன்னும் கவலைப்படாத, வந்து உட்காந்துட்டு எனக்கு பூஜை பண்ணுன்னா ஏதோ பைத்தியம் சொல்லிட்டு போயிட்டான். இதேதான் பகவானே சொன்னாலும் கூட அவன் வார்த்தை எடுபட மாட்டேங்கிறது. ஆச்சாரிய புருஷர்கள் அவன் தாண்டா பெரியவன் சொன்ன பிறகு சரி சொல்றாள் முயற்சி பண்ணி பார்க்கலான்னும் பொழுது அப்பொழுதுதான் கிருஷ்ணனுக்கே ஒரு பிராதான்யம் வரும். அதனால பகவான் பார்த்தா சரி நம்ம ஸ்வயம் கிருஷ்ணனா வந்தா இங்க பிரயோஜனம் இல்லை, நாமே பக்தன் ஒரு வேஷம் போட்டு, நாமே ஆச்சாரம் ஒரு வேஷம் போட்டு கிருஷ்ண பக்தி பண்ணுங்கோ கிருஷ்ண பக்தி பண்ணுங்கோ கிருஷ்ண பக்தி பண்ணோம். ஓ பரவாயில்ல, ரொம்ப விசேஷமா இருக்கு. கிருஷ்ணனே வந்து என் காலில் விழுந்து சொன்னா எடுபடலையா, அதனால கிருஷ்ணனே ஸ்வயம் தானே வந்து எல்லாரும் கிருஷ்ணன் திருவடியில போய் விழுந்துடுங்க, எல்லாரும் நிறைய பகவான் நாம சங்கீதம் சொல்லுங்க, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரேன்னு சொல்லுங்கோன்னு சொல்ல வேண்டியிருக்கான். குழந்தைகள் ஸ்லோகம் சொல்லணும்னா நீ சொல்லுன்னா சொல்ல முடியுமா? முதல்ல அப்பா சொல்லணும், அதை கேட்டு அதை பழகணும், அப்புறம் அம்மா சொன்ன அதை கேட்டு பழகணும். பழக 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 ஒரு சித்தி நம்ம சொல்ல வேண்டாம், அது சொல்ல ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி நாம சங்கீதம் நீ சொல்லு நீ சொல்லு நீ சொல்லு சொன்னா அடிபட மாட்டேங்கிறது. அவனே சொல்லி ஆஹா நாம சங்கீதம் பண்ணா நன்னா இருக்கே, குஷியா இருக்கு, ஆனந்தமா இருக்கு, இவன் ஆடினா இதை பார்த்து பரவாயில்லையே சொன்னா நன்னா இருக்கும் போல இருக்கு, இவனே ஆடுறானே நாமும் ஆடி பார்க்கலான்னு ஒரு எண்ணம் எப்படா வந்ததுன்னா
இவன் பக்தங்க ஒரு ரூபத்தை எடுத்துண்டு ஆச்சாரியன்ற ஒரு வேஷத்தை போட்டுண்டு தானும் மனுஷன் உலகத்துல பழகிண்டு கூடவே நாம சங்கீர்த்தனம் பண்ணா சரி நம்மளும் பண்ணலாம் இந்த குழந்தைகளுக்கு தோன்றதான். பகவான் எவ்வளவெல்லாம் பிரயத்னப்படுறான் பாருங்க. ஒவ்வொரு ஜீவனையும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் இத்தனை பிரயத்னம் எதுக்குன்னா இந்த ஜீவர்கள் நன்னா இருக்கு. காத்தால எழுந்ததுலேருந்து ராத்திரி தூங்குற வரைக்கும் ஏதோ சந்தேகங்கள், ஏதோ குழப்பங்கள், திடீர்னு ஒரு தைரியம், கொஞ்ச நேரம் பார்த்தா தைரியம் எங்க போச்சுன்னு அவ்வளவு ஒரு பயம், திடீர்னு பார்த்தா ஏதோ பரவாயில்ல ஒரு சிந்தனை, இப்படியே தானே போயிட்டு இருக்கு ஒவ்வொரு நாளும். நேற்று முடிஞ்சது, இன்னைக்கு முடிஞ்சது, திரும்பி நாளைக்கு வரும். ஆனா புத்தியில என்ன மாற்றம் ஒண்ணும் இல்லை, அப்படியே தானே போயிட்டு கிடக்கு. அதனால பகவான் இவ்வளவு பிரயத்தனப்படுறான். அந்த பகவானே ஸ்வயம் ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்யம் மகாபிரபுவா இந்த பாரத தேசத்துல அவதாரம். இதனாலே இப்பதான் சைத்தன்ய மகாபிரபு கதை சொல்லிட்டு போன மாதிரி எனக்கு இன்னும் அதுல இருந்து அந்த தாக்கத்துல இருந்து வெளில கூட வரல. இப்பொழுதுதான் சைத்தன்ய மகாபிரபு பிறந்தார், வளர்ந்தார், சன்னியாசம் வாங்கின்றான்னு சொல்லி முடிச்சுட்டு கிளம்பினா போல இருக்கு. ஏன்னா நிஜமா பசுமை மாறா நினைவுகளா ஏதோ நவதீபத்திலேயே வாழ்ந்துட்டு இருந்த மாதிரி இருக்கு, தாண்டி வெளில வர முடியும். ஏன்னா சைத்தன்யம் நிஜமாவே சைத்தன்யம், சாட்சாத் பரபிரம்ம பரமாத்ம வஸ்துதானே அந்த சைத்தன்யம். அவ்வளவு அழகா நிமாயி பண்டிதர், கௌராங்கன், கௌஹரி, சசிநந்தன் சொல்லி அத்தனை பெரியவாளும் கதரும்படியான ஒரு மகா புருஷன், மகாத்மா, அத்தியாச்சரியமானவர் ஸ்ரீ சைத்தன்யம் மகாபிரபும். நீச்சோப்பி எப்பிரகாதாத் லபதே. ஒரு நீசனா இருந்தான், ரொம்ப கேவலமானவனா ஒருத்தனா இருந்தா கூட அவன் கூட அவரோட தரிசனம் மாத்திரத்துல பக்தி சாஸ்திர பிரவர்த்தக, பக்தி சாஸ்திரத்துல அவ்வளவு அழகா உசந்த எல்லை அடைஞ்சிடுவான்னு சொல்றா பெரியவா எல்லாம். அவ்வளவு சிரேஷ்டமா இந்த சைத்தன்யா சைத்தன்யா சைத்தன்யான்னு சொன்னாலே ஹிருதயத்துல இந்த கிருஷ்ண பிரேமை பொங்கி வழிய ஆரம்பிச்சிடும். ஏன்னா அந்த கிருஷ்ண பிரேமை பொங்கி வழிய நம்ம ஹிருதயத்துல அது நமக்கே தெரியாத ஒரு ஆனந்தம், நமக்கே புரியாத ஒரு ஆட்டம், நமக்கே புரியாத ஒரு குஷி. அதானே பக்தி. என்னன்னு புரியாது ஆனா சுகமா இருக்கும். உலகார்ந்த விஷயம் புரிஞ்ச மாதிரி இருக்கும் ஆனா சுகம் இல்லை, சுகம் போல தோணும். இது என்னன்னு புரியாது ஆனா சுகமா இருக்கும், என்னன்னு விவரணம் பண்ண முடியாது, அப்படி ஒரு சுகம் இந்த கிருஷ்ண பிரேம பக்தி. அவ்வளவு அழகா கிருஷ்ணனை அவதாரம் பண்ணா, தானே கிரஸ்த தர்மத்தை இருந்தான், தானே வேதாத்தியாயனம் எல்லாம் பண்ணான், அவ்வளவு அழகா இருந்தான். அதே கிருஷ்ணனை திரும்பவும் அவ்வளவு அழகா கேசவ பாரதின்ற ஒரு சன்னியாசி இடத்துல சன்னியாச ஆசிரம தர்மத்தை ஸ்வீகரிச்சு உடனே இந்த நிமாயின்ற பெயரெல்லாம் போயாச்சு. கிருஷ்ண சைத்தன்யம் மகாபிரபு, கிருஷ்ண சைத்தன்யர் தான் அவருடைய திருநாமம். சன்னியாச தர்மத்துக்கு அப்புறமா மகாபிரபுன்னு பின்னாடி வரவாள்லாம் சொல்லிட்டான். நிஜமாவே ஒரு மகாபிரபு தானே, சத்தியம்தான். அந்த மாதிரி இந்த கேசவ பாரதியின் இடத்துல இவர் சன்னியாசம் வாங்கிட்டான். 24 வயசு, பொங்கும் இளமை, அத்தியாச்சரியமான ஒரு சரீரம், அத்தியுதமான ஒரு விசாலமான ஒரு நேத்திரங்கள், சுறுசுறான கேசம் எல்லாம் போயாச்சு. நல்ல மொட்டை தலை, ஆனா அந்த மொட்டை தலையும் அத்தனை பல பல பலன் ரமணீயமயமா இருக்கு, மதுரமா இருக்கு, கோமளமா இருக்கு, மிருதுவா இருக்கு. பார்க்கிறவாளுக்கு மனசு அச்சோ அப்படின்னு மனசு மயங்கும்படியா இருக்கு. நிஜமா கவனிச்சு பார்த்தோம்னா இந்த குழந்தைக்கு இந்த கொண்டையெல்லாம் போட்டு குடுமையெல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணும்போது சுத்தமா இருக்கும். இந்த மொட்டை அடிச்சோன்னு பார்த்தா ரொம்ப தேமேன்னு இருக்கும். நம்மாட்டு குழந்தையா இருந்து ரொம்ப குஷியா இருக்கு. அச்சோ இவெல்லாம் என்ன ரொம்ப திமிர் இருந்தா மாதிரி இந்த மொட்டையெல்லாம் எடுத்து அடிச்ச பிறகு பார்த்தா ரொம்ப பாவமா சமத்தா இருக்கிற மாதிரி ஒரு சுபாவமா விதத்துல வரும். அதுவும் இன்னும் குழந்தையா இருக்கும். 24 வயசு. அந்த சுருள் சுருளான கேசத்தை வச்சுண்டு தோல் அப்படி 2 பக்கம் அங்கவஸ்திரத்தை அப்படி போட்டு அவ்வளவு அழகா ஆடை ஆவணங்கள் எல்லாம் போட்டு இந்த பீதாம்பரம் அப்படியே பூமியில பரவல 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 கழுத்துல மாலையெல்லாம் போட்டு அந்த சைத்தன்ய மகாபிரபு நடந்த அந்த சிற்றடை ஒரு ஆட்டம் ஆட, இந்த பீதாம்பரம் ஒரு ஆட்டம் ஆட, இந்த சுருசுருளான கேசம் ஒரு ஆட்டம் ஆட, கழுத்துல போட்டிருக்க அந்த மாலை ஒரு ஆட்டம் ஆட, பார்க்கறா தனக்கு தெரியாமலே ஒரு ஆட்டம் ஆடுவார். ஆஹா என்ன ஜோரா இருக்கு. இந்த குழந்தை ஒரு ஆட்டம் ஆடினா நமக்கு தானே தெரியாம ஒரு குஷி நம்ம ஒரு ஆட்டம் ஆடுவோம். எத்தனை வயசு, என்ன படிச்சிருக்கோம், என்ன பெரிய பதவியில இருக்கோம், எவ்வளவு பெரிய கோடீஸ்வரன்லாம் இல்லை. இந்த குழந்தையுடைய ஒரு ஆட்டத்தை பார்த்தோன்னே, இந்த குழந்தையுடைய ஒரு பாட்டம், இந்த நடைய பார்த்தோன்னே நமக்கு தெரியாமலேயே உள்ளுக்குள்ள ஒரு சுபாவமா ஒரு குஷி வரும். அந்த சைத்தன்யம், அந்த நிமாயி இன்னைக்கு தேமேனு மொத்த தலை அடிச்சுன்னு ஒரு காவி வஸ்திரம் முட்டி வரைக்கும், அவ்வளவுதான். கையில ஒரு தண்டம், ஒரு கமண்டலம்,
பல 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 பலம் ஜொலிக்கிறது. 24 வயசு சன்னியாசி. சன்னியாசம் பெரிய விஷயமாச்சு. நிஜமாவே அந்த சன்னியாசிகள் எல்லாத்தையும் தியாகம் பண்றா இல்லையா? அவளுடைய தியாகமே பல சந்தர்ப்பங்கள்ல சன்னியாசிகளுடைய பாவத்தை, கிரஸ்த தர்மத்திற்கு பாவத்தை நாசம் இல்லை. எவ்வளவோ பாவங்கள் லோகத்துல இருக்கு. அத்தனை பாவங்களும் இவாளுடைய தியாகம்ன்ற தீயில எரிஞ்சு போயிடும். அதனாலதான் இன்ன வரைக்கும் லோகத்துல மழை பெய்யறது. அதிகமா மழை பெஞ்சாலும் தானா கட்டுப்படுறது. எல்லாம் எப்படின்னு கேட்டா உத்தமமான பக்தர்களுடைய அந்த பலத்தினால, தபத்தினாலதான். அந்த மாதிரி இந்த கிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு ஜாம்னு சன்னியாசி ஆயார். கூடவே நித்யானந்தர் நிதாய் சைத்தன்ய மகாபிரபு அங்க இங்க போக மாட்டார். ரொம்ப குறும்பு. ஆனாலும் என்னமோ தெரியல அமைதியா உட்கார்ந்து இருக்கார். கிளம்பணும்னு பார்க்கிறார். நித்யானந்தர் சொல்லிட்டார், குருவை விட்டுட்டு கிளம்பப்படாது. என்ன இந்த கிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபுவுக்கு சன்னியாசம் வாங்கிட்ட உடனே ஓடி போய் பிருந்தாவனத்துல உட்கார்ந்துடும். அப்பாதான் வேற ஒண்ணும் வேண்டாம். எந்த இடத்துல எம்பெருமான் நித்தியவாசம் பண்ணிண்டு அவன் எந்த விதமான கட்டுப்பாடும் இல்லாமல் விளையாடக்கூடிய இடம் பிருந்தாவன். பிருந்தாவனத்துக்கு என்னடா ஒரு பெரிய அகதை, பெரிய மரியாதைன்னா அவனை யாரும் கட்டுப்படுத்துறதில்லை, அவனும் கட்டுப்படுறது கிடையாது. அவனுக்கு என்னெல்லாம் தோன்றதோ எல்லாம் பண்ணக்கூடியதான ஒரு பிருந்தாவனம். மாலாய் பிறந்த நம்பியை மாலே செய்யும் மணாலனை ஏழா பொய்கள் உரைப்பானை இங்கே போத கண்டீரே. இந்த பிருந்தாவனம் இவ்வளவு உத்தமமான தேசம்னு சொல்றோம். ஆனா அந்த பிருந்தாவனம் அவ்வளவு பொய் பேசியிருக்காங்க. விதவிதமா பொய்யே பேசிட்டு கிடக்கிறான்.